இன்றைக்கு அதற்கான பதிலடியை அருமை தங்கை கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தந்திருக்காங்க. தமிழர்களை அவமதிக்கிறது மட்டுமே தங்களுடைய நோக்கமாக வச்சுட்டு பேசுற பாஜகவுடைய குரலா இருக்கிற ஓம் பிர்லா அவர்களுக்கு தெளிவா சொல்றேன், இந்த மண்ணில் சமத்துவம், சமூக நீதி, பொது உடைமை, நம்முடைய கருப்பு சிவப்பு நீலக்கொடிகள் தான் பறக்கும். இன்னும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு வர உங்களுடைய காவி கொடி ஒருபோதும் இங்கே பறக்காது. தன்மானம் உள்ள தமிழர்கள் பறக்கவும் விடமாட்டார்கள். நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நம்மோட அத்தனை உரிமைகளையும் பறிக்க பார்க்கிறாங்க. இந்த அநீதிக்கு முடிவுரை எழுதணும். அதுக்கு தமிழ்நாட்டில் வலிமையான நம்முடைய மாநில அரசு அமையணும். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நெஞ்சுரத்தோடு போராடுகிற ஒரு அரசு அமையணும். அதுக்காகத்தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்கு கேட்க உங்களில் ஒருவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன். தமிழ்நாடா டெல்லியா, இந்த போர்ல பாஜக எனும் சர்வாதிகார பருந்து விரட்டி அடிக்கப்படணும். பாஜகவுக்கு துணை போன துரோகத்தின் முழு உருவமான பழனிசாமியுடைய அடிமை அதிமுக துரத்தி அடிக்கப்படணும். அதுக்கு இந்த மேடையில் உங்களுடைய ஆதரவை கேட்டு வந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை நான் இப்பொழுது அறிமுகப்படுத்தலாமா? உங்கள் அனுமதியோட நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதல்ல போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர், நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சகோதரர் ஓபிஎஸ் என்று எல்லாராலும் அழைக்கப்படக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்.